அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி கோபி கிட்ட மீட் பண்ணி பேசுறாங்க. நீங்க பண்றது எல்லாமே சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அம்மா வேணும், பசங்க வேணும், உங்கள் மனைவி வேணும்னா இப்படி எது சாத்தியமாகும் சொல்லுங்கள்? ராதிகா இன்னொரு வீட்டில் இருக்க வேண்டியவங்க, நீங்கள் வந்து அவங்க முன்னாள் மனைவி வீட்டில் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? கொஞ்சம் கூட அவங்களோட இடத்துலேருந்து யோசிக்க மாட்டிங்களா? எப்போவுமே உங்களோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வெளுத்து வாங்குறாங்க நம்ம கோபியை. கோபி வந்து ஒரு பக்கம் பதில் சொல்லணும்னு நினச்சாலும் அவரால் சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா பாக்கியா பேசுகிறது எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் காரணம். அதனால நம்ம பாக்கியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா பசங்க தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் முதல்ல ராதிகாவை நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. ராதிகாவை கல்யாணம் பண்ணி அவங்கள தனியாக விடுறதுக்காக தான் நீங்கள் இந்த முடிவை எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. பாக்கியா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து ஒரு பக்கம் சத்தப்படுறாங்க. ஏய் பாக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ அமைதியாக இருக்கிற என் பிள்ளையை தூண்டி விடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கியா? கோபி இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னா சொல்லிவிடு, நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு தனியாக போயிடுறேன். மற்றபடி நீ தேவையில்லாமல் அவனை தூண்டி விடுற வேலையெல்லாம் எதையுமே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. அத்தை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் பையனுக்கு எந்த நேரமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அவரோட மனைவி எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்க வேண்டியதாக இவரோட கடமை. இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து, ஏ பாக்கியா, உனக்கு என்ன அறிவிகிரிவு கெட்டு போச்சா? கோபியா அவளோட போக மாட்டேன்னு சொன்னான். அவள் தானே கோபியை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போனா. தூக்கி எறிஞ்சிட்டு போனவ பின்னாடி எப்படி என் பிள்ளை போய் கெஞ்சு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பிள்ளை தான். அவருக்கு நீங்களும் வேணும், பசங்களும் வேணும், அவங்க மனைவியும் வேணும்னா எப்படி அது சாத்தியம்? அப்படி இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கலாம். ஆனால் இங்கே நான் இருக்கிற வீட்டில் எல்லோரும் இருக்கிறது சரியாக இருக்காது. அதை யோசிச்சு தான் அவங்க போயிருக்காங்க. இவர் அங்கே போகிறது தானே முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் கத்துறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோபி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு திரும்ப குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு ராதிகாவோடு இருக்கிறதா சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.